தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது கடந்த வாரம் ரிலீஸ் ஆன காயல் படத்தோட விமர்சனம். காயல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒரு ஜாதிய படம். ஆனால் பாரஞ்சித்த அளவுக்கு ரொம்ப தூக்கலான ஜாதி விஷயங்கள் இல்லை. அந்த விதத்தில் இந்த படத்தோட பெண் இயக்குனரை பாராட்டலாம். ஆனால் அங்கங்கே மாட்டுக்கறி மனுஷக்கறின்னு பேசுகிறது மட்டும் கொஞ்சம் நெருடலாக இருந்தது. அதை தவிர்த்து இருந்தால் இந்த படம் ஒரு அழகான அனைத்து தரப்பினரும் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கும். கொஞ்சம் ஸ்லோவான சப்ஜெக்ட். இந்த படத்தில் பாரஞ்சித்தோட நடிகர்களில் ஆஸ்தான நடிகர்களில் ஒருத்தர்னு லிங்கேஷ் தான் கதாநாயகராக நடிச்சிருக்கிறாரு. லிங்கேஷ் நல்லா நடிக்கிறாரு. ஆனால் அவர் முகத்தில் இன்னும் கொஞ்சம் ஹீரோவுக்கான லுக்கு கூடுதலாக இருந்தால் இன்னும் பிரமாதமாக இருக்கும்னு தோணுச்சு. அடுத்தடுத்த படங்கள்லாம் அதை பிக்கப் பண்ணிக்கங்க லிங்கேஷ். ஆமாம், இந்த படத்தில் லிங்கேஷை ஒரு கட்டத்துக்கு மேலே லிங்கேஷை தாண்டி இன்னொரு ஹீரோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரமேஷ் திலக் இருக்கிறாரு. ஆமாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஹீரோவாக இருந்தாலும் படத்தோட கதை என்னவோ ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட். அதுவும் ஹீரோயின்னா அம்மா கேரக்டரில் வர்ற அனுமோல் ஓரியன்ட் சப்ஜெக்ட். ஆமாங்க, அனுமோல் இதில் அம்மா வராங்க. அவங்களுடைய மகளாக காயத்ரி வராங்க. காயத்ரி நம்ம விஜய் சேதுபதி படங்கள்லாம் வேறு லெவலில் ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த நடிகை தான் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் காயத்ரி தான். அவங்க லிங்கேஷுக்கு ஜோடியா அப்படின்னு நம்ம அப்படி பிரமிக்கிறதுக்காட்டியும் காயத்ரியை கொண்டுடுறாங்க. ஆமாங்க, காயத்ரி செத்து நடிக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயத்ரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவருடைய வில்ல நடிகராக அவரும் நிறைய படங்கள்லாம் அவர் பேர் எனக்கு டக்குன்னு இங்கே ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் இல்லை. ஐசக் அவருடைய மனைவி அனுமோல். இவங்க காயத்ரி அவங்க மகள். அப்பா செல்லம். காயத்ரி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. ஒரு கட்டத்தில் இந்த வயதுக்கு கல்லூரிக்கெலாம் போயிட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கிறப்போ அப்பா இவன் தான் என் ஹஸ்பண்ட்னு ஒருத்தர் காமிக்குது. அம்மா அவன் என்ன சாதி சமூகம் அப்படின்னு துடிக்கிறாங்க. என் சொந்தத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது, இவனை நீ கட்டிக்கூடாது, என் அண்ணன் பையனை தான் கட்டிக்கணும்னு அந்த பொண்ணு அப்பா ஒத்துக்கிறாரு. அவர் போலீஸ் ஆஃபீஸர், ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர். ஆனால் பெண்ணோட லவ்வுக்கு சாஃப்டான ஆஃபீஸர் அப்பா அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒத்துக்கிறாரு, அம்மா ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பையன் வீட்டுக்கு போன பெண் மாப்பிள்ளையின் கொடுமையா வரதட்சணையின் கொடுமையா என்னன்னு தெரியல தற்கொலை செய்து கொள்கிறார். அதன் பிறகு அப்பா அம்மாட்ட பேசுகிறதே நிறுத்திடுறாரு அனுமோல்கிட்ட. அம்மா அப்போ திக்கப்புறமா பிடிச்ச மாதிரி இருக்காங்க. இப்போது பையன் அமெரிக்காவில் இருக்க பையன் வரான் அம்மாவையும் அப்பாவையும் தேட்டுறதுக்கு. அவன் சொல்கிறான், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சைக்கியாட்டிஸ்ட் இருக்கான், அவன் கூட கொஞ்சம் உங்கள் அம்மாவை அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் வாங்கப்பான்னு கூப்பிட்டு போகிறான். அம்மா அப்பயும் பேசாமல் இருக்கிறாங்க, ஊமையாகவே இருக்காங்க. ஒருத்தங்க தான் மனசில் இருக்க கருத்தை சொல்லிட்டா அது பிரச்சனை இல்லை, இப்படி ஊமையாக இருந்தால் அது ரொம்ப தப்பு, இது மன ரீதியாக பெரிய பாதிப்பு நடத்தும், ஒன்று பண்ணலாம், இவங்களை ஒரு டூர் கூப்பிட்டு போயிட்டு வாயேன் அப்படின்றாப்புல ரமேஷ் திலக். நான் அமெரிக்காவுக்கு ரிட்டன் டிக்கெட் போட்டு வந்திருக்கேன், நான் எப்படி கூப்பிட்டு போகிறது, என் சார்பாக நீ என் ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்டு அம்மாவும் அப்பாவும் நீ அம்மா அப்பாவை நினச்சி அழைச்சிட்டு போயேன் அப்படின்ட்டு சொல்கிறாப்புல. அவர் கிளம்பிடுறாரு. இவர் கூப்பிட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு ராமேஸ்வரம், அப்புறம் வேளாங்கண்ணி, பிச்சாவரம். ராமேஸ்வரத்துக்கு அஸ்தி கலைக்க போகிறீங்க, பிச்சாவரத்துக்குலாம் எங்கே எதுக்கையா போகிறீங்க அப்படின்ற மாதிரி வேறு ஏதாவது இன்னும் 2-3 ஆன்மீக ஸ்தலம் போகலாமே அப்படின்னு பார்த்தா லிங்கேஷை மீட் பண்ணுறாரு அவங்க அப்பா திரும்பவும். அவர் வேளாங்கண்ணியில் ரால் பண்ணையில் வேலை பார்க்குறாரு. அங்கே ஒரு நாயகி, அவங்க அவரை உலகத்தில் லிங்கேஷை விட்டால் ஆணே இல்லாத மாதிரி காயத்ரியும் சுவாகதா அவங்க தான் போட்டி போட்டு லவ் பண்ணுறாங்களே, ஓ நமக்கெல்லாம் பொண்ணுங்களை மிச்சம் வைங்க அப்படிங்கிற லெவலில் அவர் மேலே விழுந்து காதலிக்கிறாங்க. அப்படின்னா லிங்கேஷ்டை கண்டாங்கங்கிறது தெரியல. சுவாகதா யாருன்னு கேட்டிங்கன்னா பிக் பாஸ் மாயா. ஆயா மாதிரி சில வேலைகள்லாம் பிக் பாஸில் பண்ணாங்க இல்லையா மாயா, அவங்களுடைய சகோதரியாக உண்மையாக அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. மாயா கூட நல்ல நடிகை தான், பிக் பாஸில் மட்டும் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் ஆகிட்டாங்க, சாரி ஓவராக ரியாக்டிங் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லணும். ஆமாம், அந்த மாயாவுடைய சகோதரி அருமையாக அதில் நடிச்சிருக்கிறாங்க. இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ரமேஷ் திலக் டூர் அழைச்சிட்டு போன இவர் திரும்பி சென்னைக்கு அதே அனுமோலையும் அவங்க கணவர் ஐசக்கையும் மனமாற்றம் பண்ணி அழைச்சிட்டு வந்தாரா, இல்லை வழியில் லிங்கேஷை பார்த்த ஐசக் என்ன ஃபீல் பண்ணுறாரு. ரமேஷ் திலக்குக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதுக்கு ஒரு ப்ராப்ளம் திருவனந்தபுரத்தில் கொச்சியில், அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போது யாரை வேணான்னு அனுமோல் மறுத்தாங்களோ அவர் மூலயமா அவங்க மீண்டும் பாண்டிச்சேரிக்கு வந்தாங்களா, பாண்டிச்சேரியில் தான் கிளம்புது கதை இருந்தாங்களா, அவரை ஏற்றுக்கிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது கிளைமாக்ஸ் ட்விஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் நம்ப முடியாத ஹம்பக்காகவும் இருக்குது. அனுமோல் கொஞ்சம் அழுமோலாக இதில் இருக்காங்க. இந்த அழகு தேவதையை எப்படி அழ வச்சிட்டிங்களேப்பா அப்படின்னு கேட்க தோணுது. ஆனாலும் இந்த படத்தை எழுதி இருக்கிற தமயந்தி ஒரு அருமையான கதையை யோசிச்சிருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் ஜாதி வன்மத்தை, அதாவது அவங்க ஜாதி வன்மத்தை காமிச்சிருக்கிறது பிற சாதியினருக்கு கொஞ்சம் இடிக்கும்.
அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து இருந்திருக்கலாம். ஆனாலும் ஜே சுந்தரமாறன் தயாரிப்பில் ஜஸ்டினோட இசையமைப்பில் நான் கூட இன்னொரு ரிவ்யூவில் ஜஸ்டின் பிரபாகரன்னா ஒரு பேர் ஜஸ்டின்னா இவர் வேறையான் ஜஸ்டின் பிரபாகரன் கிடையாது. வேறு லெவலில் ஒரு படம் பார்த்த திருப்தி. எடிட்டர் பிரவீனும் பெருசாக குறை சொல்ல முடியாது. முன்பாதையில் லிங்கேஸ்வர போஷன்களை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி இருந்திருக்கலாம். ஒளிப்பதிவாளர் கார்த்திக் சுப்ரமணியம் உண்மையாக ஒளிப்பதிவாளர் தாங்க இந்த படமே. பாண்டிச்சேரி, காரைக்கால், வேளாங்கண்ணி, ராமேஸ்வரம் அப்படின்னு அவர் அழைச்சிட்டு போனது இருக்கு பாருங்கள். கார்த்திக் சுப்ரமணியம் பேருக்கு ஏற்றபடியே கார்த்திக் நேர்த்திக்காக இருக்கார். வாழ்த்துக்கள் கார்த்திக் சுப்ரமணியத்துக்கு. அதே மாதிரி இயக்குனரும் தமயந்தியும் சும்மா சொன்னால் நான் ஜாதி வன்மன்னு கொஞ்சம் மைல்டு பண்ணிக்கிங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கிற படத்தை ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும் பார்க்க போகிறதில்ல. அவங்க ஒரு 20% 18% இருக்காங்கன்னா பிற சாதியினர் தான் பாக்கி 80% இல்லைங்களா? எல்லோருக்கும் ஏற்ற மாதிரி படணுங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த படம் காயலுக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 6 மதிப்பெண்கள் கொடுத்து ரசிகர்களை காய விடாது, அதே நேரம் வாயார புகழவும் விடாது இந்த படம். ஆனாலும் ஒரு நாவல்ட்டியான ஸ்டோரி காயல் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம்.